வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 11th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் பஞ்சாப் கிங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 30th March 7:30 PM. ஸோ வெனியூ பார்த்தீங்கன்னா ஏக்நாத் கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில் தான் ப்ளே பண்ணுறாங்க. பர்டிகுலராக ட்ரீம் லெவனோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேலன்ஸான விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பின்னுக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 141 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 6 மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணவங்க தான் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்டு 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 182 கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலராக அந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் 2 டீம்லையுமே நல்ல ஒரு ஹிட்டர்ஸ் பேட்டிங் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இருந்தாலும் பட் வெனியோட கண்டிஷன் பிச்சோட கண்டிஷன் மாறும்போது டோட்டலாக லோ ஸ்கோர் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீ டீம் மேக் பண்ணும்போது ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு எக்ஸாக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி டீம் மேக் பண்ணுங்கள். ஸோ நானும் ஆன் டைமில் கண்டிப்பாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ 2 டீமோட ஹெட் ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் 3 மேட்ச் ப்ளே பண்ணதில் 2 மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச் தான் பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது ஹோம் மேட்சஸ் கண்டிப்பாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபேவராக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற ஃபேவரில் தான் நீங்கள் டீம் மேக் பண்ணுங்க. பட் இருந்தாலும் ஆன் டைமில் என்ன டீம் ஷீட் 11 வருதுன்னு பார்த்துட்டு பிச் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டீம் மேக் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரீசெண்டான வெனியில் ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பாருங்கள் 177 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் சீசனில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 108 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 108க்கு மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காங்க. அடுத்து போய் 128க்கு மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காங்க. எகெயின் ஒரு 159க்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு சேம் வெனியூவில் லாஸ்ட் சீசனில் ஃப்ளாப் ஆகிருக்காங்க. ஸோ 3 மேட்சுமே பார்த்தீங்கன்னா இதே வெனியூவில் ஃப்ளாப் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு மெயினாக ஷோ பண்ணுறேன். ஸோ பர்டிகுலராக விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே அதிகமாக தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் பர்டிகுலராக ஆர்சிபி கூட ப்ளே பண்ண மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜிடி கூட ப்ளே பண்ண மேட்ச்சில் 6 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கூட சேம் ஹெட் டு ஹெட் ப்ளே பண்ணக்கூடிய டீம் கூட பார்த்தீங்கன்னா 4-6 விக்கெட் ஸ்பின் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட்டு 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வெனியோட ஸ்கோர் அப்டேட்டு. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா கைல் மேயர் நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் ஒரு ஹையஸ்ட் வச்சிருக்காரு. ஸோ 73 ஹையஸ்ட் வச்சிருக்காரு. கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு 74 வச்சிருக்காரு. ஸ்டோனிஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஃப்ளாப் ஆனாலும் பட் இந்த மேட்ச்சில் நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணாருன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான். அடுத்து பார்த்தீங்கன்னா டிகாக் ஒரு போரான பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளேயர் இந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. பதோனி பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் ஒரு 94 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 59 ஹையஸ்டோடு இருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபக் கூட ஃப்ளாப் இந்த இடத்துல. கர்னால் பாண்டியா பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. 153 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ பர்டிகுலராக பஞ்சாப் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷாம் கரன் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரே மேட்ச்சில். சிக்கந்தர் ராசா மேபி 11ல் வந்தார்னா கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகும்போது கண்டிப்பாக அவரோட டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு மேட்ச்சில் 59 ரன் ஹையஸ்ட்டும் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைலி ரெசோ மேபி ஆன் டைமில் அந்த பிளேயர்ஸ்லாம் நோட் பண்ணிங்க. ஸோ இது லாஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ண அந்த பிளேயர்ஸ் ஓவர்சீஸ் பிளேயர் சஃபில் பண்ணி வரக்கூடிய மேட்சஸில் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணால் நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அமித் மிஸ்ரா பாருங்கள் வேறு லெவலில் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு நம்பர்ஸ் வச்சிருக்காரு சேம் வெனியூவில். ஸோ 2 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. மோஷின் கான் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. நவீன் குல்கக் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. யாஸ்தின் தாக்கூர்னு ஒரு பிளேயர் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஃப்ளாப் ஆகிட்டார். பர்டிகுலராக அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு சேம் வெனியூவில். ஸோ இதே மாதிரி ஹிட் அடிக்கவும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் பின் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல அந்த பிளேயர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரபடா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியூவில் இதுக்கு முன்னாடி ப்ரீ மேட்சஸ் பண்ணக்கூடிய அப்டேட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டீம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா டிகாக் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு ராகுல் வச்சிருக்காரு. கைல் மேயர் படிக்கல் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டார். சுத்தமாக டச்சே இல்லை அவருக்கு. மேபி இந்த மேட்ச்சில் ஒரு மினிமம் 30 எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பர்சன்டேஜ் வைஸும் கம்மியாக இருக்கிறதுன்னு சான்சஸ் இருக்குது. மார்க்கஸ் ஸ்டோனிஸ், கர்னால் பாண்டியா, சிக்கந்தர் ராசா, அமித் மிஸ்ரா பாருங்கள் அந்த இடத்துல 22 விக்கெட் எடுத்திருக்காரு. ரவி பிஷ்ணாய் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து ஹர்ஷர் பட்டேல் ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகும்போது ஸ்பின்னர்ஸை நீங்கள் அதிகமாக பிக் பண்ணி கூட டீம் மேக் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 2 டீமோட 11 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ண 11 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட் மேட்ச்சில் வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு கேஎல்லை பொறுத்த வரைக்கும். சேம் இதே மேட்ச் ஹோம் வெனியூங்கும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பர்டிகுலராக அந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 46 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தால் கண்டிப்பாக நின்று ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ்னால் மேட்சை எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி டீம் கொலாப்ஸ் ஆனால் கூட இண்டிவிஜுவலாக இவரோட ஸ்கோர் நல்ல ஸ்கோர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் லோ ஸ்கோராக போனாலும் ஹை ஸ்கோராக போனாலும் எந்த பேட்டர்னில் டீம் மேக் பண்ணாலும் இவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். அதனால அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன், நோட் பண்ணிங்க. ஸோ டிகாக்கை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் பிளேயர் தான். ஃபஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டார். சேம் வெனியூவில் ஒரு 16 ரன்னுக்கு ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ இதே மாதிரி ஃப்ளாப் ஆவார் அப்படின்னு சொல்ல முடியாது.
பிச்சு இப்போ பிச்சோட கண்டிஷன் பாருங்கள். ஆஃப் நெட்டில் வந்து லெஃப்ட் ஆம் எந்த மாதிரி வர்றாங்க பிளேயர்ஸ்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணலாம். பட் என்னோட சாய்ஸ் வந்து ரெகுலராக போடக்கூடிய டீமில் வந்து பிக் பண்ணுங்கள். ரிஸ்கியாக மேக் பண்ணுற டீமில் ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ படிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பின் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டார். சுத்தமாக டச்சே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. பர்டிகுலராக இந்த மேட்ச் வந்து மேபி ஸ்லைட்லி வந்து ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக ஆன் டைமில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக மட்டும் பேட்டிங் சைடில் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு பிக் பண்ணிக்க நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பதோனியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் நீங்கள் மஸ்ட் பிக்காக எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 26 தான் வச்சிருக்காரு. பர்டிகுலராக அந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 47 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து டீசெண்டான ஸ்ட்ரைக் ரேட். அந்த 20-30 ஸ்கோர் பண்ணால் கூட உங்களுக்கு குயிக்காக ஸ்கோர் பண்ணும்போது ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வேல்யூ ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1 or 2 கேச்சஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நிக்கோலஸ் பூரான் நல்ல ஒரு ஹிட்டரு, நல்ல ஒரு டச்சில் இருக்கார், நல்ல ஒரு ரிதம். பர்டிகுலராக இது வரை நடந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர் எல்லாருமே எல்லா டீமும் நல்ல ஒரு ஹிட் அடிச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக இவரோட நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டில் ப்ளே பண்ணாருன்னா பெரிய நாக்காரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது பூரானை பொறுத்த வரைக்கும். பட் ஹெட் டு ஹெட் பாருங்கள், 28 தான் வச்சிருக்காரு ஆவரேஜ். வெனியூவில் பார்த்தீங்கன்னா 17 தான் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணார்னா ஷுவராக நீங்கள் மிடில் ஆர்டர் பேட்டராக வரும்போது எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீப்பிங் பண்ணாருன்னா சில பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் கீப்பர் யாருங்கிறத ஆன் டைமில் பார்த்துங்க, அதையும் செக் பண்ணிங்க. ஏன்னா நிறைய கீப்பர்ஸ் 2-3 கீப்பர்ஸ்னால மேபி சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ கர்னால் பாண்டியா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து மேபி அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃப்ளாப் ஆகிட்டார். மேபி ஸ்பின்னு விக்கெட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இனிஷியலாகவே பவர் பிளேயில் இவர் வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது ஹெட் விக்கெட்டில் ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் எடுத்தாலும் டீசெண்டாக அவர் இந்த வெனியில் ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணிக்காரு. மேபி டாப்பில் வந்து டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகிடுறாங்க அப்படின்னாக்கா மிடில் ஆர்டர் பேட்டர் இவர்கிட்ட ஒரு 20 ரன் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட ஃபேண்டஸியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்பின் விக்கெட்டாக இருந்தால் மேபி இவர் ட்ரை பண்ணுங்கள். டோட்டலாக 100% ஸ்பின் விக்கெட் தான், பால் நல்லா டேர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் வந்ததுன்னா ஒரு விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா மிடில் ஆர்டர் பேட்டர் கேம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. சோனிஸை பொறுத்தவரை ஃபஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டார். பட் நல்ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான். பட் இவர் பவுலிங்கிறது இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ மேபி இனிமேல் வரக்கூடிய மேட்சஸில் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக, அப்படி இல்லைனா ஹிட்டர்ஸ் பேட்டிங் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணும்போது ஒரு மீடியம் பேஸ் வச்சு கண்டெயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆன் டைமில் பார்த்துக்கிட்டு பிக் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியூவில் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. 145 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட் எடுத்துக்காரு. மேபி 1 or 2 ஓவர்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிற பேட்டர்னில் ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் பக்கம் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ரிஸ்கியாக மேக் பண்ணுறவங்க டோட்டலாக ஸ்டோனிஸ் கிட்ட தான் போகும் கேமு. ஸ்டோனிஸு, கர்னால் பாண்டியா இந்த மாதிரியான மிடில் ஆர்டர் பேட்டர்கிட்ட தான் கேம் போகும். அப்படிங்கிற மாதிரி டீம் மேக் பண்ணும்போது ஷுவராக நீங்கள் மார்கஸ் ஸ்டோனிஸை ட்ரை பண்ணலாம். ஸோ ரவி பிஷ்னாயை பொறுத்த வரைக்கும் ஷுவரான பிக்கு. கண்டிப்பாக ஃபஸ்ட் போலிங்காக இருந்தாலும் பவர் பிளேலேயே அந்த 5வது ஓவர் 6வது ஓவரே எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் எடுத்திருக்காரு. லோ ஸ்கோராக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மேக் பண்ண டீமில் இவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். ஒரு 145-50 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஒரு 3 விக்கெட் எடுத்தால் கூட ரொம்பவே நல்ல ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரும். டோட்டலாக ஒரு 90-95 பாயிண்ட் வந்தால் கூட அந்த மாதிரி ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு விசியாவது கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஷுவராக உங்களுக்கு அதுவும் கிளிக் ஆகும். மோஷின் கான் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஃபாஸ்ட்டு ஸ்பின் எதுவாக இருந்தாலும் இனிஷியலாகவே கண்டிப்பாக போடுவார். டெப்த்தில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 3 விக்கெட்டுங்கிறத பிக் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பிக் தான். வெனியோட அப்டேட் வந்து ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நவீன் குல்கை பொறுத்த வரைக்கும் இவரும் சேஃபான பிக் தான். ஃபஸ்ட் பவுலிங்னா ஷுவராக எடுத்துக்கலாம். ஸோ லக்னோ பொறுத்த வரைக்கும் பவுலிங் செக்ஷனில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ பேட்டிங் பவுலிங் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி ஸ்லைட்லி வந்து டாஸ் வின் பண்ணால் பவுலிங் சூஸ் பண்ணால் பார்ப்பாங்க. லக்னோ பொறுத்த வரைக்கும் பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல நவீன் குல்கா இருக்கட்டும், யாஷ் தாக்கூராக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய், மோஷின் கான், இந்த 4 பிளேயருமே நல்ல ஒரு ஹிட் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா ஆஸ் பர் வெனியூ படி போனீங்கன்னாக்கா அந்த இடத்துல 3 விக்கெட் எடுத்திருக்காரு யாஷ் தாக்கூர். ஹெட் விக்கெட்டில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த இடத்துல இப்போ ரவீன் குல்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஷின் கானும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் விக்கெட்டில். ஸோ அடுத்து பாருங்கள் ரவி பிஷ்னாய் வந்து 3 விக்கெட் 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 4 பிளேயருமே ரவி பிஷ்னாய், மோஷின் கான், நவீன் குல்கர், யாஷ் தாக்கூர் இந்த 4 பிளேயரில் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் ஷுவராக ஒரு பிளேயர் வந்து கேப்டன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ட்ரீம் டீமில். ஸோ அப்போ நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது மல்டிப்ளாக வேறு பேட்டர்னில் இந்த 4 பிளேயரும் கேப்டன் விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணலாம். அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ லக்னோ பொறுத்த வரைக்கும் என்னோட பெஞ்சில் பார்த்தீங்கன்னா தீபக் கூட மேபி இம்பேக்ட் பிளேயராக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் மாதிரியே நோட் பண்ணிக்கங்க. அமித் மிஸ்ரா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேபி இந்த இடத்துல நவீன் குல்கருக்கு
கட் பண்ணாங்கன்னா அடிஷ்னலாக அமித் மிஸ்ரா உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி யாஷ் சூக்கர் கூட ட்ராப் பண்ணலாம். ஸோ என்னங்கிறத ஆன் டைமில் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். அமித் மிஸ்ரா உள்ளே வந்தார்னா ஷுவராக பிக் பண்ணலாங்கிறதுனால தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். சமர் ஜோசப் உள்ளே வந்தாலும் ஷுவராக எடுத்துக்கலாம். நவீன் குலுக்கு பதிலாக அடிஷ்னலாக ஒரு ஓவர்சீஸ் பவுலர் உள்ளே வராருன்னா இவர் தான் வருவார், சமர் ஜோசப்பு. ஷுவராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். டோட்டலாக அடிஷ்னலாக ஸ்பின்னர் வந்து கௌதம் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். கைல் மேயரும் கொடுத்துருக்கேன். ஸோ பெஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பிளேயர்ஸும் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க லக்னோ சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் லக்னோ சைடு மேக் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக மேக் பண்ணலாம். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னோட ஷுவரான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேஎல் ராகுல் மஸ்ட் பிக்கு. டிகாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி பார்த்து கூட சூஸ் பண்ணுங்கள். அதிகமாக ட்ரை பண்ணாதீங்க. மல்டிபிளாக டீம் போடுறவங்க ஒரு 2 டீம் 3 டீம் ட்ரை பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிட்டு போகிறது நல்ல ஒரு ஆப்ஷன் ஆகும். டேவிட் படிக்கலாம் நீங்கள் டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணிக்கலாம். பதோனி மஸ்ட் பிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான். கர்னால் பாண்டியா ஸ்பின்னுக்கு ஃபேராக வரும்போது ஷுவராக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா ரொட்டேட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். மார்கஸ் டோனிஸும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். பட் பவுலிங் செக்ஷனில் ரவி பிஷ்னாய், மோஷின் கான், நவீன் குலுக்கு, யாஷ் தாக்கூர் இந்த 4 பிளேயருமே நீங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது 11ல் வந்தால் ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வேளை ஆல்ட்ரேஷன் வருது அப்படின்னா நவீன் குலுக்கு பதிலாக சமார் ஜோசப் வந்தால் அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் என்னோட ஆப்ஷன். கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் சேம் பேட்டர்னில் பவுலிங் சைடும் போங்க. பேட்டிங் சைடு போனீங்கன்னா நிக்கோலஸ் பூரான், கேஎல் ராகுல் போகிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டிகாக் மேபி ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது பிச்சோட கண்டிஷனுங்கிறதுனால. பேட்டிங் விக்கெட்னா அவர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ பிச்சாக இருந்தாதுன்னா கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் பஞ்சாபை பொறுத்தவரை ஷிகர் தவான், பிரிஷோ 2 பிளேயர்ஸாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ பிரிஷோ பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ளாப் ஆகிட்டார். ஒன்றும் அவர்கிட்ட இன்னிங்ஸ் இல்லை. 67 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஷிகர் தவான். ஸோ ஹெட் டு ஹெட்டை பாருங்கள், 2 மேட்ச்சில் போரான பர்ஃபார்மன்ஸ் தான். பிரிஷோ பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சில் 32 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஹெட் டு ஹெட்டில். ஸோ இந்த 2 பிளேயருமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்குள்ள பிளேயர் தான். பட் ஷிகர் தவான் கேப்டன்சிங்கிறதுனால லாங் டைம் பேக் வந்து கண்டிப்பாக இந்தியன் டீமில் உள்ளே வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் ஒரு டீமோட கேப்டன் அப்படிங்கிற ஒரு டீசெண்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாக்கு அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அடிக்கும்போது ஒரு 30+ ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டஸியில் வந்துருவாருங்கிறதுனால அந்த இடத்துல ஷிகர் தவான் மட்டும் ஒரு பிளேயராக சூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாகவே பிரபு சிம்ரன் சிங் போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு லெஸ் பிக்காக இருப்பார். ஸோ ஃபேண்டஸியில் நீங்கள் லெஸ் பிளேயரை உள்ளே கொண்டு வந்தால் தான் ரிசல்ட் எடுக்கலாங்கிறதுனால ஷுவராக நான் உங்களுக்கு அவர் கொடுக்குறேன். சாம்கரன் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கீ ரோலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸ்பின்னாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். பேட்டிங் வந்தாலும் நல்ல ஒரு சான்சஸ். பவுலிங் பாருங்க, இந்த வெனியூவில் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆஃப் நெட்டில் எந்த அளவுக்கு மோஷின் கான், நவீன் குலுக்காக எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி சாம்கரனும் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த டீமோட கேப்டன் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பிக்கு இந்த இடத்துல சாம்கரன். நெக்ஸ்ட்டு ஜிதேஷ் சர்மா. டாப் ஆர்டர் வந்து ஷிகர் தவான், பிரிஷோ 2 பிளேயரும் கட் பண்ணுறீங்கன்னா ஜிதேஷ் சர்மா நீங்கள் ஷுவராக நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பேட்டிங்கில் ஸ்லைட்லி அந்த 25 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டஸில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஸ்டோன். இவரையும் அதே மாதிரி சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டாப் ஆர்டரில் வந்து ஒரு 2 பிளேயர் ஒரு பிளே கட் பண்ணிட்டீங்கன்னா இவரை நீங்கள் ஷுவராக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ரிஸ்கியாக மேக் பண்ணுறவங்க இவருக்கு ஒரு கேப்டன் வச்சு கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் விக்கெட்டாக இருந்தால், ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருந்ததுன்னா ஸ்லைட்லி ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சசாந்த் சிங். ஸோ நல்ல பிளேயரு. பட்டு பெருசாக அவருக்கு சான்சஸ் வந்து 2 மேட்ச்சில் வந்து பெரிய நாக்குங்கிறது இல்லை. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேட்ச்சுக்கு வந்து பஞ்சாபுக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வரக்கூடிய எந்த மேட்சாகவும் இருக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு வேளை டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கூட அந்த ஒரு 30+ ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாதீங்க, நோட் பண்ணிக்கங்க. ஸோ பவுலிங் செக்ஷனை பொறுத்தவரை ரொம்ப கீ பிளேயர்னே சொல்லலாம். அந்த இடத்துல ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி தான் மேலே சொல்லியிருக்காங்க பிச் ரிப்போர்ட்டு. பிராரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஸோ 5 மேட்ச்சில் பாருங்கள் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் கண்டிஷன் வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகும்போது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணக்கூடிய பெஸ்ட் பிளேயர் தான் பிராரு. ஸோ இந்த டீமோட கேப்டன் விசி ட்ரை பண்ணுறவங்க இவருக்கு ஒரு விசி கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணலாம். பெஸ்ட் பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஹர்ஷத் பட்டேல். 4 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ரபடா இம்பார்ட்டன்ட் பிக்குன்னு சொல்லலாம். ஹெட் டு ஹெட்டில் ஒரு 8 விக்கெட் எடுத்திருக்காரு 3 மேட்ச்சில். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா ரபடாவுக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். 3 மேட்ச்சில் 8 விக்கெட்டுங்கும் போது ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உண்டு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது இனிஷியலாகவே அந்த 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா டெப்த்தில் ஷுவராக 1 விக்கெட் 2 விக்கெட் கிடைக்கும். ஸோ ஃபேண்டஸியில் கேப்டன் வைஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ராகுல் சகார் வந்து இனிஷியலாக 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த 2 விக்கெட்டு. மேபி ஸ்லைட்லி ட்ரை பண்ணுறவங்க ஒரு வேளை பிரார் பாலை பார்த்து ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிச்சுன்னா இவரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் ஸ்லைட்லி 1 விக்கெட் ஒரு கேட்ச் எடுத்தால் கூட ஃபேண்டஸியில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டீமோட மெயினான ஸ்பின்னர்னு பார்த்தீங்கன்னா தீபக் சகாரும் பிரார் தான் யூஸ் பண்ணுவாங்க. 4 நாளும் 8 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ அப்படி பார்க்கையில்
ஹெச்பிஆர் நீங்கள் ஷுவராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெஞ்சை பொறுத்தவரை ஹர்தீப் சிங் கொடுத்துருக்கேன், ரயில் ரெஷோ, சிக்கந்தர் ராசா, கிறிஸ் ஓக்ஸு, மேத்யூ ஷாட் கொடுத்துருக்கேன். மேபி டீ ஹெட் எடுத்துகிட்டு வந்து சன்ரைஸ் அட்டாக் பண்ண மாதிரி மேத்யூ ஷாட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்து பஞ்சாபோட டீமை வந்து லைனப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க. மேபி 11ல் வந்தால் 100% ஷுவராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேப்டன் விசிங் கொடுத்து ட்ரை பண்ணக்கூடிய பெஸ்ட்டு பிக் தான். ஸோ அடிஷ்னலாக ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஓக்ஸ் வந்தாலும் எடுத்துக்கலாம். சிக்கந்தர் ராசா உள்ளே வந்தாலும் ஸ்பின்னர்ஸாக ஷுவராக நீங்கள் அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்கிறதுனால ஆப்ஷன் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அடிஷ்னலாக ஒரு பிளேயர் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஷுவராக வந்து நீங்கள் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் வந்து ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக கூட ஒரு பிளேயரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிதேஷ் சர்மா மேபி வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணும்போதும் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அவருக்கு. ஒரு வேளை ஸ்ட்ரகிள் ஆகிட்டாருன்னா அடிஷ்னலாக இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வரக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் உள்ளே எடுத்துக்கிறது அதுவும் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஹர்தீப் சிங் ஷுவராக வந்து செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் இம்பாக்ட் பிளேயர் உள்ளே வருவார். ஸோ 5 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு வெனியூவில். ஹெட் விக்கெட் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்துக்காரு. ஷுவராக என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பவுலிங் செக்ஷனில் வந்து ரபடா 1, ஹர்ஷர் பட்டேல் 2, ஹெச்பிஆர் 3. 4வது பிளேயராக வந்து உங்களுக்கு பவுலிங்கில் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் மட்டும் ராகுல் சகரை ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங்னா ட்ராப் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஆல்ரவுண்டர் செக்ஷனில் லியாம் லிவிங்ஸ்டோன் ட்ரை பண்ணுங்கள். ஜிதேஷ் சர்மா வந்து டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க மட்டும்தான் பிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ட்ராப் பண்ணிட்டு போங்க. அதுதான் பெட்டரான ஆப்ஷன் ஆகும். சாம் கரன், பிரபு சிங்கரன் சிங்கு இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ 11 பார்க்கையில் வந்து பஞ்சாபோட 11 வந்து கொஞ்சம் வந்து லேக் விழுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து பெஞ்சில் இருக்கக்கூடிய பிளேயரு மேத்யூ ஷாட்டு, சிக்கந்தர் ராசா, கிறிஸ் ஓக்ஸு கண்டிப்பாக 3 பிளேயரும் உள்ளே வர சான்ஸ் கம்மி தான். பட் ஒரு வேளை மேத்யூ ஷாட்டு அப்படி இல்லைன்னா சிக்கந்தர் ராசா இந்த 2 பிளேயர் உள்ளே வந்தாங்கன்னா 2 பிளேயருமே டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். கண்டிப்பாக ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகும்போது வேறு லெவலில் கேமை திருப்பறதுக்கும் சான்சஸ் இருக்குது. டஃப்பாக க்ளோஸாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பிக் பண்ணுங்கள் 11 பொறுத்த வரைக்கும். ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், குவிண்டன் டீகாக், மார்கஸ் ஸ்டோனிஸு, ரவி பிஷ்ணோய், மோஷின் கான் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வெல் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. பர்டிகுலராக யாஷ் தாக்கூர் பாருங்கள், ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நோட் பண்ணிங்க. மேபி அந்த 4 விக்கெட் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. 3 விக்கெட் கிடைக்கவும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அடுத்து சாம் கரன், ரபடா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஹெட் விக்கெட்ஸ் ரெக்கார்டு. ஸோ ஹெட் விக்கெட் ரெக்கார்ட்ஸ் படி கூட நீங்கள் பிக் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணணும். ஒரு சில பிளேயரை மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம். வெனியூ பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், பிரபு சிங்கரன் சிங், சாம் கரன், ரபடா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே டாப்பில் இருக்காங்க. ஸோ அதனால தான் மேலே உங்களுக்கு கிளியராக நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் வெனியூவில் வந்து இந்த பிளேயர்ஸ்லாம் ப்ரீவியஸாக பர்ஃபார்ம் பண்ணதுனால ஷுவராக வந்து இந்த மேட்ச்சில் வந்து சாம் கரன் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்கேன். பிரபு சிங்கரன் சிங்கோட அந்த 41 ரன் பெஸ்ட் ரன்னாக இருக்கும். ராகுல் 46. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரபடாவோட அந்த 2 விக்கெட். ஸோ இந்த 4 பிளேயருமே இம்பார்ட்டன்ட் பிக். நீங்கள் எத்தனை டீம் மேக் பண்ணாலும் அத்தனை டீம்லேயும் 4 பிளேயரும் நீங்கள் ஷுவராக ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டான பிக்காக இருக்கும். கேப்டன் விசியை பொறுத்தவரைக்கும் கேஎல் ராகுல் கொடுத்துருக்கேன். ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகும்போது, லோ ஸ்கோராக போகும்போது கர்னல் பாண்டியா கொடுத்துருக்கேன். ஸ்டோனிஸ் கொடுத்துருக்கேன். ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பேட்டர்னில். சாம் கரன், லிவிங்ஸ்டோன், ரபடா, ஹெச்பிஆர் இந்த பிளேயர் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஒரு வேளை டிஃப்ரென்ஷியல் பிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். தேவதர் படிக்கல் கொடுத்துருக்கேன். கர்னல் பாண்டியா, ஹர்ஷத் பட்டேல், ஜானி பிரிஷோ ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டெமோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு சேஃபான டெமோன்னு சொல்லலாம். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஒரு 3 பிளேயரை மாற்றி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதுனால கேஎல் ராகுல் கொடுத்துருக்கேன், நிக்கோலஸ் பூரான் கொடுத்துருக்கேன், கைல் மேயர் கொடுத்துருக்கேன். 3 பேட்டர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லக்னோ சைடு. ஸோ ஆஃப் நெட்டில் பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டோனு, சாம் கரன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பேட்டர்ஸில் டோட்டலாக கட் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஒரு வேளை நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டரில் போக சான்சஸ் இருக்குது. கேப்டன் விசி, ஹெச்பிஆர் கொடுத்துருக்கேன். மேபி இதில் ஸ்லைட்லி ஒரு பிளேயர் வேணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல கர்னல் பாண்டியா ட்ராப் பண்ணிவிட்டு அடிஷனலாக அந்த இடத்துல ஷிக்கர் தவானை ட்ரை பண்ணலாம். இல்லைனா நான் ஜிதேஷ் சர்மா ட்ரை பண்ணலாம். பிரபு சிங்கரன் சிங் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. விசி ஒரு வேளை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா சேம் சைடே போகிறீங்க லக்னோ சைடு அப்படின்னா யாஷ் தாக்கூர் ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டு பிக்காக இருக்கும். சாம் கரன் ட்ரை பண்ணலாம். அதுவும் பெஸ்ட் பிக்காக இருக்கும். ஸோ இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். சாம் கரன் வெர்சஸ் யாஷ் தாக்கூர் கொடுத்துருக்கேன். ஒரு வேளை இதில் மார்கஸ் ஸ்டோனிஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஷிக்கர் தவானை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜிதேஷ் சர்மா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பேட்டர்லையும் 1 or 2 பிளேயர்ஸை மாற்றிக்குள்ளே ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல நவீன் குலுக்கு பிளேஸில் செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ராப் பண்ணிவிட்டு வேறு பிளேயர் அடிஷனலாக ட்ரை பண்ணலாம். கர்னல் பாண்டியா ஒரு ஸ்பின்னருங்க அடிஷனலாக எடுத்துகிட்டு வரலாம். இதுதான் பெட்டரான ஆப்ஷன். மேபி பஞ்சாப் வந்து எகைன் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த ராகுல் சகார் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. இல்லைனா லியாம் லிவிங்ஸ்டோன், சிக்கந்தர் ராசா உள்ளே வந்தால் சிக்கந்தர் ராசா உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு பேட்டர்னில் மேக் பண்ணும்போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். நல்லா நோட் பண்ணிங்க. நீங்கள் ட்ரீம் லெவலில் ப்ளே பண்ணும்போது எல்லாருமே பிக் பண்ணக்கூடிய அந்த ஸ்டார் பிளேயர், அதாவது ஸ்டார் பிளேயர்னால் ஹை பர்சன்டேஜ் பிளேயர் ஃபேண்டஸியில் ட்ரீம் லெவனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரவே வராது.
ஸோ அதுக்காக ஹை பர்சன்டேஜ் பிளேயரை எடுக்கவே வேணாம் அப்படிங்கிற சொல்லலை. ஹை பர்சன்டேஜ் பிளேயரை பிக் பண்ணுங்கள். ஒரு மேட்ச்சில் வந்து 22 பிளேயர் ப்ளே பண்ணுறாங்க, அடிஷ்னலாக சப்ஸ்டியூட்டோட சேர்த்து 24 பிளேயர் ப்ளே பண்ணுறாங்கன்னா ஷுவராக அதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 15 பிளேயர் ஒரு சில மேட்சஸில் ஹை பர்சன்டேஜ் பிளேயர் இருக்க சான்சஸ் இருக்குது. ஒரு சில மேட்சஸில் 16 இருக்க சான்ஸ் இருக்குது, 10 இருக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் ட்ரிம் பண்ணணும். அதில் ஹை பர்சன்டேஜ் பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு லெஸ்பிக்கை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் ரிசல்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.